இல்லை ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வசனம் உபாகம் 7:15 பார்க்க போகிறோம். கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். நம்மளுக்கு என்ன இந்த நோய் இருந்தாலும் ஏசப்பா உடனே விலக்கி செய்து அற்புதங்களை செய்து பலத்தை ஆரோக்கியம் தருவார். ஜெபம் பண்ணலாமா? ஸ்துதிக்கிறோம் ஏசப்பா, இந்த காலவெளியில் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த ஒரு வசனத்துக்காக ஸ்துதிக்கிறோம் ஏசப்பா, நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. அப்பா, எங்களுக்கு என்ன நோய் இருந்தாலும் மணங்காதபடி என் தேவன் உங்கள் கிருபையினால் நிரம்பி அப்பா உங்கள் ரத்தத்தினால் எங்களை நிரப்பி ஆசீர்வதிங்கப்பா. அப்பா, விலக்கி காத்துக்கொள்ளுங்கப்பா. அப்பா, நோயை விட்டு விலக்கி காத்துக்கொள்ளுங்கப்பா என் தேவன். அப்பா, அநேகர் மக்களை ஆசீர்வதித்து நடத்துங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்களையும் அப்பா, இந்த நோய் இருந்தாலும் என் தேவன் அப்பா அந்த வசனம் அவங்களை போய் தச்சாயும்படி அப்பா என் தேவன் பேசணும் நிரம்ப முடியாது ஜெபிக்கிறோம். அப்பா, என்ன நோய் இருந்தாலும் என் தேவன் பேசணும் ஆசீர்வதித்து நடத்துங்கப்பா. அப்பா, ஆசீர்வதித்து நடத்துங்கப்பா. உன் கிருபையினால் நிரப்புங்கப்பா. ஏதோ சப்பா உங்கள் ரத்தத்தினால் ஜெபிக்கிறோம்ப்பா என் தேவன் பேசணும். அப்பா, அவங்க மேலே இறங்க முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா, ஆசீர்வதி காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்கப்பா. சப்பா ஸ்டோகிறோம்பா, ஆசீர்வதிச்சு நடத்துங்கப்பா. சொல்லுங்க அப்படியே சேர்ப்பதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். உங்கள் அக்கனியோட வல்லமை இறங்க முடியாது ஜெபிக்கிறோம். இப்போ இந்த கால வேளையில் அப்போ ஒரு பார்க்குறவங்களும் மக்களை நீங்கள் ஆசீர்வதிச்சு நடத்துங்க, பாதுகாத்துக்கங்கப்பா. அப்போ அப்படியே செய்வதற்காக நன்றியோடு சொல்லுகிறோம், விசுவாசிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவன நல்ல பிதாவே, ஆமென்.